வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இந்த இதுனா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் டிஆர்பி இந்த எக்ஸாமினேஷனுக்கு தேர்வுகள் வந்து எல்லாம் தயாராகிட்டு இருப்பீங்க. இருக்க போகிற இந்த 1 மந்தில் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமினேஷன் வந்து கிராக் பண்ண முடியும். அந்த வகையில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இதை மட்டும் நம்ம வீடியோ கிளாஸஸாக வந்து யூடியூப்பில் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் தி வேரியஸ் ஃபீல்டு. ஸோ ஃபாதர் ஆஃப் தி வேரியஸ் ஃபீல்டில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பார்க்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத்துமே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைமில் வந்து லாஸ்ட் 10 days 1 வீக்கில் இருக்கும்போது வந்து கேட்டிங்க அப்படின்னா எங்களால் வந்து டெலிவர் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற டைமிங்கில் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த புக்ஸ் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கோஆப்ரேட்டிவ் புக்ஸு ப்ளஸ் வந்து தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து அவைலபிள் வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த புக்ஸ் மட்டும் கொடுக்கறது கிடையாது, ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்குமே கைடன்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடித்த பிறகு அந்த கேண்டிடேட்ஸ்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி அவங்கள வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூ கைடன்ஸு ப்ளஸ் வந்து என்னென்ன விதமான இது வந்து ப்ரியாரிட்டிஸ் வந்து கொடுக்குறோமோ அதை கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்த ஒரு வாய்ப்பை வந்து தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஒரு டிஸ்ட்ரிக் வைஸாகவும் எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்றதை நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து ஓவராலாக சென்னையில் தான் வந்து அதிகபட்சமான காம்படிஷன் அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருவண்ணாமலை, அப்புறம் வந்து சேலம், நாமக்கல், விருதுநகர் இந்த மாதிரியான மாவட்டங்களையும் அதிகபட்சமான காம்படிஷன் அப்படின்றது இருக்குது. நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லையும் ஒரு கூடுதலான தேர்வர்கள் வந்து போட்டிடுறாங்க. ஸோ அரௌண்டு ஒரு எக்ஸாம் ஒரு 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 போஸ்டிங்ஸ்க்கு 30 பேர் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய காம்படிஷன் கிடையாது. ஆனால் இந்த துறையில் இருக்கிற வேகன்சிஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்க்கு அது ஒரு பெரிய காம்படிஷனாக இருக்கும். அரௌண்ட் வந்து சென்னையில் மட்டும் ஒரு போஸ்ட்டுக்கு 50 பேர் அப்படின்றது டிஆர்பி மற்றும் டிசிசிபிக்கு வந்து காம்படிஷனாக இருக்காங்க. ஸோ எஸ்ஆர்பி ஓவராலாக ஒரு 30,000 மேலேயே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட் டே ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 இருந்தது. அதற்கு பிறகு ஒரு 10,000 15,000 அப்ளிகேஷன்ஸ் கூட வந்து ரிசீவ் ஆகிருக்கலாம். எஸ்ஆர்பி நிறைய பேருக்கு டிஆர்பி அப்ளை பண்ணவங்க எஸ்ஆர்பி அப்ளை பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு வாய்ப்புகள்ன்றது ஒரு 50,000 பேர் கூட காம்படிஷன் நம்ம வச்சுக்கலாம் எஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு. ஸோ அது வந்து ஹெவி ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே இடத்துல காம்படிட் பண்ணி தான் ஆவாங்க. 38 மாவட்டங்களையும் சேர்த்து வந்து நமக்கு அங்கே ஒரே சென்டரில் வந்து எக்ஸாமினேஷன் அப்படின்றப்ப நமக்கு அது வந்து ஒரு ஒரு டஃப்பான ஒரு எக்ஸாமினேஷனாக தான் இருக்கும். ஸோ நல்லபடியாக படித்து எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணிடலாம். ஸோ இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. அது சம்மந்தமான அப்டேட்ஸ் தான் வந்து நம்ம ரெகுலராக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத வந்து கிளாஸஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு புக்ஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ புக்ஸ் வந்து கொரியர் மூலியமாக தான் சென்ட் பண்ணுறோம். கோஆப்ரேட்டிவ் புக்ஸ் 2 புத்தகங்கள் வரும். மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே சேர்த்து வேணும் அப்படின்னா 6 புத்தகங்கள் மொத்தமாக. ஸோ தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸு ப்ளஸ் வந்து கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் தமிழ் ஒரு புக்கு, ஜிஎஸ் 3 புக்கு, கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் 2 புக்கு, மொத்தம் 6 புத்தகங்கள் அப்படின்றது நம்ம வந்து கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாபிக்ஸை வந்து பார்த்துடலாம். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படும் இந்திய மருத்துவர். அறுவை சிகிச்சையினுடைய தந்தை என அழைக்கப்படும் இந்திய மருத்துவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நமக்கு சுஸ்ருதா அப்படின்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சையினுடைய தந்தை. தமிழ்நாடு நூலகத்தின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா அவினாசி மகாலிங்கம். தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை அவினாசி மகாலிங்கம். இந்திய சினிமாவின் தந்தை வந்து தாதா சாஹேப் பால்கே. இந்த அவார்ட்லாம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, தாதா சாஹேப் பால்கே விருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்காகனா இந்திய சினிமாவினுடைய தந்தை அவர்களை வந்து போற்றும் விதமாக அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சிறந்து விளங்குறவங்களுக்கு இந்த அவார்டு அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. இந்திய அணுக்கருவியலின் தந்தை ஹோமி பாபா. ஸோ ஹோமி பாபான்றவங்க தான் அணுக்கருவியலினுடைய தந்தை. இந்திய விண்வெளியினுடைய தந்தை வந்து விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளியினுடைய தந்தை விக்ரம் சாராபாய். இந்திய சிவில் விமான போக்குவரத்தின் தந்தை வந்து டாட்டா. இந்திய சிவில் விமான போக்குவரத்தினுடைய தந்தை வந்து டாட்டா. இந்திய ஏவுகணையின் தந்தை வந்து அப்துல் கலாம். இந்திய வெண்மை புரட்சியினுடைய தந்தை வந்து வர்கீஸ் குரியன்றவங்க வெண்மை புரட்சி. ஸோ வெள்ளை புரட்சியினுடைய தந்தை வந்து வர்கீஸ் குரியன். பசுமை புரட்சி வந்து சுவாமிநாதன். கண்டிப்பாக இந்த புரட்சிகள் பற்றின கேள்விகள்ன்றது ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து படித்தே ஆகணும். ஸோ இது வந்து கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ்லேயும் இருக்குது, நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் உள்ள டாப்பிக்லேயும் இந்த புரட்சிகள் பற்றி வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, அப்புறம் வந்து அந்த பழுப்பு புரட்சின்ற மாதிரி ஒரு சில புரட்சிகள் சம்மந்தமாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் நீட்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு தான் போகணும். ஸோ பசுமை புரட்சியினுடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா சுவாமிநாதன்.
இந்திய பட்ஜெட்டின் தந்தை வந்து ஜேம்ஸ் வில்சன். இந்திய பட்ஜெட்டின் தந்தை ஜேம்ஸ் வில்சன். இந்திய திட்டவியலின் தந்தை வந்து விஸ்வேஸ்வராயா தான் இந்திய திட்டவியலின் தந்தை. இந்திய புள்ளியியலின் தந்தை வந்து மகளநோபிஸ் புள்ளியினுடைய தந்தை. தொழில்துறையினுடைய தந்தை வந்து டாடா. இந்திய தொழில்துறையினுடைய தந்தை டாடா. இந்திய பொருளாதாரத்தினுடைய தந்தை தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய பத்திரிகையினுடைய தந்தை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஸோ பத்திரிகையினுடைய தந்தை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கின்றவர் தான் இந்திய பத்திரிகையினுடைய தந்தை. இந்திய மறுமலர்ச்சியினுடைய தந்தை நம்ம மேலே பார்த்துருந்தோம், ராஜாராம் மோகன் ராய். இந்திய கூட்டுறவினுடைய தந்தை வந்து ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் அப்படின்றது தான் இந்திய கூட்டுறவினுடைய தந்தை. இந்திய ஓவியத்தினுடைய தந்தை நந்தலால் போஸுங்கிறவங்க இந்திய ஓவியத்தினுடைய தந்தை. இந்திய கல்வெட்டியலின் தந்தை வந்து ஜேம்ஸ் பிரின்சப். இந்தியவியலினுடைய தந்தை வந்து வில்லியம் ஜான்ஸ். இந்திய பறவையியலின் தந்தை வந்து ஏஓ ஹியூம்ங்கிறவங்க தான் பறவையியலுடைய தந்தை. இந்திய உள்ளாட்சி அமைப்பினுடைய தந்தை ரிப்பன் பிரபு. இந்திய உள்ளாட்சியினுடைய அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. இந்திய ரயில்வேயினுடைய தந்தை டல்ஹௌசி பிரபு ரயில்வேயினுடைய தந்தை. இந்திய சர்க்கஸின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா கிளெரி குஞ்சிக்கண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்திய சர்க்கஸின் தந்தை. இந்திய வன மகதேவத்தின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா கேஎம் முன்சி. இந்திய மகதேவசத்தின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா கேஎம் முன்சி. வரலாற்றினுடைய தந்தை ஹெராட்டட்டஸ்ங்கிறவங்க தான் வரலாற்றினுடைய தந்தை. புவியியலினுடைய தந்தை தாலாமி. இயற்பியலினுடைய தந்தை வந்து நியூட்டன். வேதியியலின் தந்தை ராபர்ட் ஃபைல்ன்றது தான் வேதியியலினுடைய தந்தை. கணிப்பொறியியலின் தந்தை வந்து சார்லஸ் பாப்பேஜ். தாவரவியலினுடைய தந்தை வந்து தியோஃப்ரஸ்டஸ். விலங்கியலின் தந்தை வந்து அரிஸ்டாட்டில். நுண்ணுயிரியலின் தந்தை ஆண்டன் வான் லூவன்ஹூக். தொழில் உயிரியலின் தந்தை வந்து சார்லஸ் குவியர். தொல்லுயிரியலின் தந்தை வந்து சார்லஸ் குவியர். அணுக்கரு இயல்பின் தந்தை வந்து எர்னஸ்ட் ரூதர்போர்ட். நவீன வேதியியலின் தந்தை வந்து லாவா யாசியர். நவீன இயற்பியலின் தந்தை வந்து ஜான்ஸ்டீன். நவீன இயற்பியலின் தந்தை வந்து ஐன்ஸ்டீன். ஜியோமிதியின் தந்தை யூக்ளிட். தத்துவ சிந்தனையினுடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா சாக்ரட்டிஸ். கணித அறிவியலின் தந்தை பிதாகரஸ். பிதாகரஸ்ங்க தான் கணிதவியலின் தந்தை. மனோ தத்துவத்தினுடைய தந்தை வந்து சிக்மண்ட் ஃப்ரைட் மனோ தத்துவத்தின் தந்தை. மரபியலின் தந்தை வந்து கிரிக்கர் கோகன் மெண்டல். நவீன மரபியலின் தந்தை வந்து டிஹெச் மார்கன். வகைப்பாட்டியலினுடைய தந்தை வந்து கார்ல் லின்னேயஸ் தான் வகைப்பாட்டியலினுடைய தந்தை. மருத்துவத்தினுடைய தந்தை ஹிப்போகிரட்டஸ் மருத்துவத்தினுடைய தந்தை. ஹோமியோபதியினுடைய தந்தை வந்து சாமுவேல் ஹனிமன். ஆயுர்வேதத்தினுடைய தந்தை தன்வந்திரி. நோய் தடுப்பியலின் தந்தை வந்து எட்வர்ட் ஜென்னருங்கிறவர் நோய் தடுப்பியலின் தந்தை. அறுவை சிகிச்சையினுடைய தந்தை சுஸ்ரூதர்ங்கிறது அறுவை சிகிச்சையினுடைய தந்தை. பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். சமூகவியலின் தந்தை அகஸ்டஸ் காம்தே. அரசியல் அறிவியலின் தந்தை வந்து அரிஸ்டாட்டில். அரசியல் தத்துவத்தின் தந்தை பிளாட்டோ. அரசியல் அறிவியலினுடைய தந்தை வந்து அரிஸ்டாட்டில். அரசியல் தத்துவத்தினுடைய தந்தை வந்து பிளாட்டோ. சட்டத்துறையின் தந்தை வந்து ஜெராமி பெந்தம். சுற்றுச்சூழலின் தந்தை வந்து எர்னட்டஸ் ஹேக்கல். செல்ஃபோனின் தந்தை வந்து மார்டின் கூப்பர்ன்றவர் செல்ஃபோனுடைய தந்தை. ரயில்வேயினுடைய தந்தை ஜார்ஜ் ஸ்டீவன்சன். தொலைபேசியினுடைய தந்தை கிரஹாம்பெல். நகைச்சுவையின் தந்தை அரிஸ்டோஃபேனஸ். துப்பறியும் நாவல்களின் தந்தை வந்து எட்கர் ஆலன் போ. ஜனநாயகத்தினுடைய தந்தை ஃபெரிலிக்ஸ். அச்சுக்கூடத்தினுடைய தந்தை வந்து கூடன்பர்க்ன்றவர் அச்சுக்கூடத்தினுடைய தந்தை. சுற்றுலாவினுடைய தந்தை தாமஸ் குக்கு. ஆசிய விளையாட்டின் தந்தை வந்து குருதத் ஸ்வாதிங்கிறவர் ஆசிய விளையாட்டினுடைய தந்தை. இன்டர்நெட்டினுடைய தந்தை வந்து வின்ஸ்டன் சர்ஃப். மின் அஞ்சலின் தந்தை வந்து ரே டோமோ மில்சன். கூட்டுறவு அமைப்பின் தந்தை வந்து ராபர்ட் ஓவன். குளோனிங்கின் தந்தை இயான் வில்முட்ன்றவர் குளோனிங்கின் தந்தை. பசுமை புரட்சியினுடைய தந்தை நார்மன் ஓர்லக். உருது இலக்கியத்தினுடைய தந்தை அமீர் குஸ்ரு. உருது இலக்கியத்தின் தந்தை வந்து அமீர் குஸ்ரு.
ஆங்கில கவிதையின் தந்தை வந்து ஜியாஃப்ரி சாசர். அறிவியலின் நாவல்களின் தந்தை வந்து வெர்னே. அறிவியல் நாவலின் தந்தை வெர்னே. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற எல்லாமே ஃபாதர் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் இது வந்து பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து அடுத்தடுத்துல எது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நம்ம வீடியோவை வந்து பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பருக்கு புக்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு புக் சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸு, கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபுல் வியூவில் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.